ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த டிசைன் வந்து 3D டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெட்டல் ஒயர் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃப்ளவர் மேக்கிங் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் மெட்டல் ஒயர் வந்து வாங்கியிருக்கிறேன். நான் வந்து இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாரிஸில் வந்து பட்ஜெட்டு தான், ஸோ பட்ஜெட்குள்ளே வந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றங்க நீங்கள் பாரிஸில் வந்து போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய நம்ம இந்தமாரி வாங்கி வச்சுருக்கோம்னா நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கட்டாக வாங்கிட்டேன். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் வந்து நம்ம அப்படியே எடுக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாகவே எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று. நான் வந்து இப்போ ஒரு சிங்கிள் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நூல்கண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃப்ளவர் மேக்கிங் பண்ணிடலாம். ஸோ நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா காலியான நூல்கண்டு இருந்துச்சுன்னா ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, இருந்து தூக்கி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த இது வாங்கிட்டு வந்ததால் ஸோ இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுல அந்த லைட்டாக கேப் கொடுக்குறது பாருங்களா, அதில் வச்சு பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அந்த வந்து ரோப்பு வந்து கொஞ்சம் விட்டுடுங்க, அந்த ஒயரை விட்டு அதுக்கப்புறம் அது அப்போ தான் முறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் கொடுத்து நல்லா முறுக்கி எடுத்துக்குங்க. கட்டர் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சிசர்லேயே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மெலிசாக அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த வந்து ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம வளைக்க போகிறதுலாம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லீஃபாகவும் பண்ணிக்கலாம், மேங்கோ டிசைனும் பண்ணிக்கலாம், ஃப்ளவருக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது ஒன்று தான் பண்ணணும் முடியாது, நம்ம வந்து இது என்ன ஒன்றாலும் வந்து இது வளைச்சிக்கலாம் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய நமக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6 கிட்ட அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ கிளாத் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குன்னே வந்து கிளாத்லாம் விற்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிங்க. நான் வந்து டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா இந்த மாதிரி சுற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு நூல் கண்டு வச்சு நல்லா சுற்றிக்கணும், அதில் நல்லா டைட்டாக சுற்றிடணும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ நல்லா டைட்னஸ் கொடுத்து அதுமாரி சுற்றிக்கிட்டு லாஸ்ட்டில் நம்ம பூ கட்டுவோம்ல அந்தமாரி ஒரு 2 நாட் போட்டு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து இது முடிஞ்சோடனே அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கிளாத்தை. ஸோ பாருங்கள், கரெக்டாக அந்த ஒயரை நம்ம எது வரைக்கும் முடிச்சுக்கிறோமோ அது வரைக்கும் வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஸோ நான் அப்படி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்தது. இதுதான் நமக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் இதை வந்து பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ வந்து அந்த ரவுண்டுக்குள்ளேயே வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆரி நீடிலில் பண்ணுறேன், நீங்கள் வந்து நார்மல் நீடிலில் கூட பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த ஆரி நீடில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நமக்கு அது வந்து எடுக்கும்போது போயிட்டு மாட்டுச்சு. ஸோ நார்மல் நீடிலில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மல் நீடிலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்தமாரி 1 by 1 வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா கேப் கொடுக்கக்கூடாது, நல்லா கேப் கொடுக்கக்கூடாதுங்க, கேப் கொடுக்காம வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
நமக்கு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக மேலே கூட தூக்கி விட்டிங்களாம். ஏன்னா நீங்கள் அந்த கம்பி கொஞ்சம் லைட்டாக வளைச்சிங்கன்னா அது மேலே இதுவாகிடும். ஸோ அப்போ நமக்கு பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ செகண்ட் லேயர் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு கஷ்டமே என்னென்னா இந்த செகண்ட் லேயரில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது, அதுவே நார்மல் த்ரெட்டுன்னா நார்மல் நீடில்னால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆரி நீடிலில் ரொம்ப கஷ்டம். அதை வச்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நார்மல் நீடிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டா நல்லா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க ஆரி நீடிலில் கூட பண்ணலாம். ஸோ நமக்கு இது வந்து ஒரு ப்ளவுஸில் ஃபுல்லாகவே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு ஒரு 6 பெட்டல்ஸ் கூட ரெடி பண்ணி அங்கங்கே வைக்கலாம். இல்லை ஒரு 10 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நல்லா கிராண்டாக இருக்கும் நம்ம ப்ளவுஸில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இது ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ 3வது வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது திக்காக இருக்கும். ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நூல் வந்து அருந்து போகுது. ஸோ அது மேலே வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த வந்து வளைச்சி கொடுங்க. அப்படி தூக்கி கொடுத்தீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் நல்லா 3D ஒர்க்காக இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பெண்ட் பண்ணால் கூட அது வந்து அழகாக பெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம ஏதாவது கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வந்து கொடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு அதை சுற்றி ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் நான் வந்து பெண்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.